வந்து கலைஞர் வராங்க அப்படின்னு சொன்னால் பிறப்பையும் மூப்பனார் ரெண்டு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஐக்கான் 2 பேர் அங்கே வர்றாங்கன்னா மதுரைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அது எப்படி வந்து அந்த நேரத்துக்கு அந்த வெற்றி தான் பெரிய ப்ளஸ் ஆச்சு. நார்மலாக விஜயகாந்த் சார் ஒரு மக்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னாலே அதுவே ஒரு செம செலிப்ரேஷனாக இருக்கும். கல்யாண டைமில் சாப்பாடுல எப்படி சார் போட்டார், என்னென்ன மாதிரியான இல்லை அது இல்லை ஆக்சுவலாக கல்யாணன்றது வந்து ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமாக போச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் போட்ட பிளான்லாம் எதுவுமே நடக்கல. அதெல்லாம் எகிரி போய் எங்கேயோ போய் அந்த மண்டபத்துக்கு கதவெல்லாம் உடஞ்சி எல்லாம் பிச்சு அது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ராஜா முத்தையா மண்டபம்னு நினைக்கிறேன். ஆமாம் ராஜாமூர்த்தி சார். ஆமாம் 12-14 அடி உயர உட்டன் கதவு சார், அவ்வளோ பெரிய கதவு. ஜனங்க போட்டு அமுத்துட்டு அதுவே உடஞ்சி கூட்டம். நம்ம நினைக்கிற கூட்டத்துக்கு அது சம்மந்தம் இல்லை. நீங்கள் சும்மா நாங்கள் ஒரு 5000 10,000 பேர் ஒரு நினச்சி 50,000 பேர் வந்து என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இன்வைட் பண்ணி தான் வரணும்னு இல்லை, இவர் மேலே இருக்கிற பிரியத்தில் மொத்தமாக வந்து இறங்கிட்டாங்க. சரி, அதனால இங்கே சாப்பாடு போட்டாங்க, யார் சாப்பிட்டா சாப்பிடல எல்லாம் தெரிச்சு ஓடிட்டோம் நாங்களாம். கண்ட்ரோல்லே இல்லை சார், எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. ஓகே, சரி அது ஒரு விதமான பரபரப்புன்னு விட்டாச்சு. ஆனால் அது செம எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் சார்.